ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சொந்த கொள்ளையில் தெய்வமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சொந்த கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுதே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுதே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டினார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டி கேட்டினார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டினார். ஆனந்தம் கொள்ளுதே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சீட்டு விழ என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சீட்டு விழ என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்ற யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா கரங்களை தட்டி தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்துங்க. இந்த காலை வேளையில வசனம் சொல்லுது சுவாசமுள்ள யாவும் தேவனை கர்த்தரை துதிப்பதாக. let everything that has breath praise the Lord. ஜோரா சொல்லலாமா? that everything that has breath praise the Lord. உயிருள்ள யாவும் தேவனை துதிக்கணுமா? சும்மா நம்மளுடைய துதிகள் அவர் வாயில் இருக்கக்கூடாது. அவர் செய்த நன்மை காலையும் மாலையும் என்னை காத்து வந்தார். என் கால்கள் கல்லில் இடராதபடி தேவன் என்னை காத்து வந்தார். அவர் தேவனாக இருக்கிறதுக்காக அவர் அதுக்கு நம்மளுக்கு நல்லது செய்தார். என்னை காத்து வந்தாருக்காக அவரை துதிக்கக்கூடாது. அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்க. யாவருக்கும் தெரிந்த பாடல். லிரிக்ஸை பார்த்து நம்ம ஜஸ்ட் பாட வேணாம். எல்லாரும் உணர்ந்து கைகளை தட்டி அந்த ஒரு வரி நம்ம உணர்ந்து தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்கணும் அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமாக பாடினா மட்டும்தான் ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கரைங்களை தட்டி நம்ம யாரும் தேவனை துதிக்கலாம்.
இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரனும் வீணையுடன் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாய் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளிதரையே எங்களையே அனைத்தோரை துதியுங்கள். அக்கினியை காமலையை படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கன்மலையை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கண்மலையானவர் எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அவர் ஒருவருக்கே எல்லாரும் கரங்களை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகள் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே. அவர் துதிக்க பாத்திரராக இருக்கிறார். தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே. சேர்ந்து சொல்லலாமா? ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் மத்தியில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்
துதிக்கிறோம் துதிக்கிறோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை, ஆராதனை உமக்கே. சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லா உற்சாகமா கையை தட்டி கர்த்தருக்கு நல்ல உற்சாகமா கையை தட்டிடுங்க. ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சிறகுகள் மத்தியில், கர்த்தரின் சிறகுகளின் மத்தியில் வாசம் செய்கிற பிள்ளைகள் எப்போதும் அவர் பாதுகாப்பை உணருவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் அது கம்மி பண்ணது, நாய்ஸ் வருது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிறகுகள் மத்தியில் இருக்கிறவர்களை கர்த்தர் எப்போதும் பாதுகாக்கிற. ஆமென். அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாஸ்டர் கம்மி பண்ணு. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்க. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. சொல். என் தஞ்சம், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. பிரசன்னத்தில் சிற
சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் விசுவாசமாய் பாடுங்க. விசுவாசத்தோடு உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உங்க கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உங்க கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் சொல்லுங்களே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்க பிரசன்னத்தில். உங்க பிரசன்னத்தில் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சை. எழுந்து நின்று பாடலாம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சலையே. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சலையே. காசு பணம் முகவரி தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்த ஆமாண்டவரே என்னை ஒற்றி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பச்சலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்க
அதை புகழ இந்த நாவு போதாத அளவுக்கு, இந்த நாவு போதாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு அவ்வளவாய் செய்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஆமேன் என்று சொல்லி, அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஆமேன் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஆண்டவரே, நான் சொல்லாத அளவுக்கு ஆண்டவரே எனக்காய் அவ்வளவு செய்திருக்கிறேன், அவ்வளவு செய்திருக்கிறேன், அவ்வளவு செய்திருக்கிறேன். எந்த இடத்திலும் வைக்க போக விடாம ஆண்டவரே, எந்த இடத்திலும் தலை குனிய விடாம ஆண்டவரே எங்களுக்காய் அவ்வளவு செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்க கண்ணு அழகான கண்ணுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மனிதன் பார்ப்பதை போல நீங்க எங்களை பார்ப்பது கிடையாது. உங்க பார்வையே வித்தியாசமாய் இருக்கிறது. உங்க பார்வை கிருபை நிறைந்த பார்வை, உங்க பார்வை தயவு நிறைந்த பார்வை, உங்க பார்வை அன்பு நிறைந்த பார்வை, உங்க பார்வை இரக்கமான அன்பான தயவான மனிதனோட பார்வை மட்டுமல்லப்பா, தேவ பார்வை மிகையான மேலான பார்வை ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர் நீர், என்னை காண்புகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை ஒரு தடவை பாரும் அப்பா, என்னை ஒரு தடவை பாரும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறீர். எங்களை நடக்க செய்த பார்வை, எங்களை உணர்ந்த செய்த பார்வை, எங்களை மீண்டும் மீண்டும் எழும்ப செய்த பார்வை. நான் விழுந்தாலும் எழும்புவேன், நான் 7 தடவை விழுந்தாலும் எழும்புவேன், நான் எவ்வளவு தடவை விழுந்தாலும் எழும்புவேன். என் தேவன் பார்வை என்னை மீட்டுக் கொள்ளுகிற பார்வையாக எங்களை நேசியும், எங்களை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அழகான கண்கள், அவர் பார்வை மனிதனின் பார்வை போல அல்ல. அவர்கள் பார்க்கும்போது உன் குறைகளை பார்ப்பார்கள், உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுவார்கள். ஆனா உன் தேவன் உன்னை பார்க்கும்போது அவளோட சொந்த பிள்ளையாய் பார்க்கிறா, ஒரு சொந்த பிள்ளையாய் பார்க்கிறா. நீ அவரை மறுதலிச்சு போனாலும், கெட்ட குமாரனை போல மறுதலிச்சு போனாலும், மீண்டும் அந்த பழக்கத்தில் நீ விழுந்தாலும், கர்த்தர் உன்னை பார்க்கும்போது, ஏ மகனே நீ என் பையனானே, ஓ மகளே நீ என் மகதானே. உன்னை மேல் இருக்கிற பார்வை, உங்க மேல இருக்கிற பார்வை ஒருபோதும் மாறாம, அவர் பார்வை ஒருபோதும் மிகையான பார்வை, மாறாத பார்வையை கொண்டு கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக, நம்மை நேசிக்கிறவராக. People might see your weakness. உன்னோட வீக்னஸ் பார்ப்பாங்க, நீ எதுல விழுகிறாய் என்று பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிறது உன்னை மீட்டு கொண்டதை பார்க்கிறார். உனக்காய் ரத்தம் சிந்தின நினைவு கூறுகிறார். இவள் என்னையவள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்க்கும் போது உன்னை மீண்டும் 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 மீட்டு கொள்ளும்படியாக, எப்படியாவது என்னை தேடி வர மாட்டாளா, எப்படியாவது என்னை தேடி வர மாட்டானா என்று சொல்லி உன்னை கொண்டு சபையை கட்ட போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் சபையை கட்ட போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைச்ச நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைச்ச நான் உயிர் வாழ்கின்றேன்.
தூக்கி எறியப்பட்ட என்ன தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, மழைகால கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் சொல்லுங்களே, மழைகால கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் மழைகால கண்கள் என்னை என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல உன் தலை நிமிராது, உன் பிரச்சனைகள் உன்னை முழுகும் என்று சொன்னவர்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை உயிரோடு எழுப்பிக் கொண்டு உன் தலை நிமிர செய்ய வச்சு உன்னை மீண்டும் 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 பிழக்க செய்து மீண்டும் 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 நீ உயிரோடு எழும்பும்படியாக பிசாசு நமக்கு எதிராக எழும்பின எல்லா தந்திரங்களை எல்லா காரியங்களை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் செய்து இவர்கள் அவ்வளவுதான், இவர்கள் அவ்வளவுதான், இவர்கள் கதை முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல இந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் மீட்டு வர மாட்டாங்க, இதுலயே தான் இவங்க இருப்பாங்க என்று சொன்னவர்கள் மத்தியில் கர்த்தர் துளிர்க்க செய்கிறவர், கர்த்தர் பார்வைக்கு துளிர்க்க செய்கிறவராக, அவர் மீண்டும் உன்னை தலையை உயர்த்துகிறவராக, உன்னை மீண்டும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன் நம் தேவன். அவர் பார்வையை விட்டு ஒருபோதும் விலக விரும்பாதே, அவர் பார்வையிட்டு ஒருபோதும் ஓடி போக விரும்பாதே, மறைவான இடத்துக்கு நீ போகாதே, மறைவான காரியங்களை செய்ய விரும்பாதே, அவர் பார்வை உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது, நீ எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், நீ வானத்துக்கு உச்சத்தில் போனாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், பூமியின் பாதாளத்துக்கு போனாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தர் எல்லா இடத்திலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் பார்வை உன்னை விட்டு விலகாது, அவர் பார்வை உன்னை விட்டு மாறாது, அவர் கண்ணு வெச்சா வெச்சதுதான், அவர் கண்ணு வெச்சா வெச்சதுதான், அந்த பார்வை உன்னை விட்டு விலகாது, அவர் பார்வை விட்டு விலக நீயும் விரும்பாது. ஆண்டவரை பார்க்க வாஞ்சை கொள்ளு, ஆண்டவர் பார்வையில் இருக்க வாஞ்சை கொள்ளு, அவர் சட்டை அண்டை இருக்க வாஞ்சையாயிரு. கர்த்தர் உன்னை நடத்துவா, கர்த்தர் உன்னை காற்று நடத்துகிற தேவன். ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதியும், உங்க பார்வை எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மனிதர்கள் எங்களை தூக்கி எறியலாம், இவர்களை வேண்டாம் என்று சொல்லலாம், இவர்களை ஒதுக்கி வைக்கலாம், இவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கலாம், உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம தடையாய் மாற்றலாம். அவர்கள் உனக்கு எதிராக என்ன செய்தாலும் கர்த்தர் பார்வை உன்னை விட்டு விலகாது. கர்த்தர் திறந்தால் யாரும் மூட முடியாது, கர்த்தர் மூடினால் யாரும் திறக்க முடியாது. கர்த்தரே அந்த திறவுகோலின் அதிபதியாய் இருக்கிறார், உன் ஆசீர்வாதத்தின் திறவுகோலின் அதிபதியாய் கர்த்தர் இருக்கிறார். அவர் நேரம் வரும்போது உனக்கானதை திறந்து தருகிற தேவன். விசுவாசமாய் அவர் பார்வையில் இருங்க, அவர் சட்டையின் கீழ் இருங்க, அவர் தயவில் இருக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் செய்து தருகிறவராய். ஆண்டவரே எங்களை நேசிக்கிறவர் நீர், எங்களை நடத்துகிறவர் நீர். ஆண்டவரே உங்க பார்வை விட்டு நான் விலக கூடாது. சொல்லுங்களேன், இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பார்வையை விட்டு நான் விலக கூடாது, நான் விலக கூடாது, நான் விலக கூடாது, நான் விலக கூடாது, நான் மறைஞ்சு போக கூடாது, நான் ஒளிஞ்சிக்க கூடாது, இந்த பாவங்களினால் நான் ஒளிஞ்சிக்க கூடாது, இந்த அக்கிரமங்கள் நான் ஒளிஞ்சிக்க கூடாது. உன் முகத்தில் நேராய் வந்து நிற்கணும் ஆண்டவரே, உன் முன்பை வந்து நிற்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க முன்ன வந்து நிற்கணும் ஆண்டவரே. எங்களை பலன் படுத்துங்க ஆண்டவரே. கடந்த வாரம் எங்களை ஒப்பு கொடுத்தோம் ஐயா, கடந்த வாரம் எங்கள் சபைக்காக எங்களை ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நான் மீறாதபடிக்கு என் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே.
சபைக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே. நான் அதை மீறக்கூடாதப்பா, நான் அதை மீறக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததா. நீங்க கையை உயர்த்தினதுதான். நீ உயர்த்தினர்கள் எல்லாம் சபைக்காக நீ ஒப்பு கொடுக்க விட்டா, கர்த்தரின் முன்பாக நீ பொய் சொல்லுகிறவளாக, கர்த்தருக்கு முன்பாக அக்கிரமம் செய்கிறவளாக இருக்கிறாய். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவரை நான் மறக்க மாட்டேன். உன் கரங்களை உயர்த்தினது நான் மறந்தாலும், மக்கள் மறந்தாலும், உன்னை காண்கிறவர் மறக்க மாட்டார். உன் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறாய், அவர் உன்னை மறக்க மாட்டார். அவரிடம் பொய் சொல்ல வாழ விரும்பாதே, அவரிடம் பொய் சொல்ல மறைய விரும்பாதே. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மறைந்து போகவேன் என்றும் நீ நம்பாதே. அவர் எல்லா இடத்திலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியா ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சபையில எழுப்புதல் கொண்டு வர போகிற கிருபைக்காக, ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதலை கொண்டு வர கிருபைக்காக இவர்களை பலன்படுத்தி ஆசீர்வதியோ. சபையை மறுரூபமாக்கும் இயேசுவின் நாமத்திலே, கர்த்தர் சபையை மறுரூபமாக்கும் இயேசுவின் நாமத்திலே நீர் பலன்படுத்துகிற வல்லமையிலாம் நிரப்பும் அப்பா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்தி ஆசீர்வதியோ. காட்சிகளோ எல்லா புகழும் எல்லா கனமும் இயேசு ராஜாவுக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரம் அநேகர் கையை உயர்த்தி, பாஸ்டர் லீமர் சாமுவேல் வரும்போது கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீங்க. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். என்கிட்ட வீடியோ ப்ரூஃப் இருக்கு. ஆமேன், அல்லேலூயா. நேற்று உட்காந்து முழுமையாய் பார்த்தேன். யாரெல்லாம் கையை உயர்த்தி இருந்தாங்க, யாரெல்லாம் உயர்த்தி போய் சொல்கிறாங்கன்னு கிடையும். அல்லேலூயா. வாண்டட் லிஸ்ட்டில் போட்டுடுவேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி சபைக்கு வராதவர்கள் இவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ படையாதுங்க, இப்போ பயப்படாதீங்க. அல்லேலூயா. வருகிற காலங்களில் போட்டுருவேன் நான். அல்லேலூயா. ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 68 1 முதல் 19 வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். Sing to God, sing praise to His name, extol Him who rides on the clouds. His name is the Lord, and rejoice before Him. Amen. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். God sets the lonely in families. He leads forth the prisoners with singing, but the rebellious live in a sun-scorched land. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவர் தர வெளியிலே நடக்கிற வகையில் the earth shook, the heavens poured down rain before God, the one of Sinai before God and God of Israel. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். Your people settled in it, and from your bounty, O God, you provided for the poor. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. Kings and armies flee in haste, in the camps men divide the plunder. நீங்கள் அடுப்பினடியில் கிடக்கிறவர்களாலும் வெளியே அலங்காரிக்கப்பட்ட புற சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். When the Almighty scattered the kings in the land, it was like snow fallen on Salmon. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகாங்களில் உள்ளது. Why gaze in envy, O rugged mountains, at the mountains where God chose to reign, where the Lord Himself will dwell forever?
தேவனுடைய ரதங்கள் 16,000ங்களும் 6,000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த தலத்துமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். When you ascended on high, you led captives in your train. You received gifts from men, even from the rebellious, that you, O Lord, might dwell there. சேர்ந்து வாசிப்போம். Praise be to the Lord, to God our Savior, who daily bears our burden. அவரை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே நீந்ததாக நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1-2 படிக்கலாம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரே வசனம் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார். சொல்லுங்க, தேவன் எழுந்தருளுவார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்வாருங்க? எழுந்தருளுவார். தேவன் எழுந்தால் சத்துரு என்னவா அப்படின்னு என்ன அர்த்தம்? திக்கு தெரியாம ஓடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. திக்கு தெரியாம ஸ்கேட்டர் என்ன தெரியுமா? ஸ்கேட்டர் உங்க தண்ணியை டபக்கு விட்டோன்னு விழுந்தா பதறி ஓடுது பாருங்க, அதுதான் திக்கு தெரியாமல் ஓடுகிறது. அல்லேலூயா. யார் எழும்பினால் தெரியுமா? நீ எழும்பினால், நான் எழும்பினால் அல்ல, உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால் உன் சத்துரு. நல்லா சொல்லணும் இல்லையா? சொல்றேன், ஃபர்ஸ்ட் தான் சொல்லலாமா? என்ன வார்த்தை அது? சிதறண்டு சொல்லுங்க, சிதறண்டு போவான். கரெக்டாக சொல்றேன் நான். ஆமே, நீங்க சொல்லணும் இப்போ. அல்லேலூயா. உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால் சத்துரு, அல்லேலூயா, அல்லேலூயா, சத்துரு என்ன செய்வானா? சிதறண்டு போவான். அப்புறம் அவரை பகைக்கிறவர்கள், அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்னாக ஓடி போவார்கள், அவருக்கு முன்னாக ஓடி போவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்றீங்களா? அவரை பகைக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஐயா கரெக்டா சொன்னீங்க. நான் அவரை பகைக்கிறவர்கள் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? சிரிச்சுன்னு போவாங்களா? இல்லைங்க, முதல்ல தான் சிதறண்டு போவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால் இப்படி இருந்தோம்னா அவன் டென்ட் கட்டி வாழ ஆரம்பிக்குவான். அல்லேலூயா. உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால் சத்துரு சிதறண்டு போவார்கள். அல்லேலூயா. மே காட் அரைஸ், மே ஹிஸ் எனிமீஸ் பி ஸ்கேட்டர்ட். சத்துரு என்னவா? சிதறண்டு ஓடி போகுவான். அப்புறம் அவரை பகைக்கிறவர்களோ அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீங்க சொல்லணும் இப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீ யாரோட பிள்ளை? தேவனோட பிள்ளை. அல்லேலூயா. அப்போ தேவன் உன்னிடம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால் என் சத்துரு, உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால் என் சத்துரு சிதறண்டு போவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னிடம் இருக்கிற தேவன் எழும்பினால்
உன் சத்துரு என்னவா? சிதறண்டு போவான். அல்லேலூயா. இரண்டாவது, உன்னை பகைக்கிறவர்கள் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, இந்த இடத்துல மகள் ரெபேக்காள் வருகிறாள் என்று சத்துருக்கு தெரிஞ்ச உடனே நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னே அந்த சத்துரு என்ன செய்வான்? துண்டகானம் துணியகானம் ஓடிடுவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தரோட வல்லமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா அநேக போரை பார்க்கிறோம், அநேக சண்டை காட்சிகளை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த இடத்துக்கு போ, உன்னை வெற்றி சிறக்க செய்வேன். உன்கிட்ட வாள் இருக்கோ படை இருக்கோ என்ன இருக்கோ தெரியாது, ஆனால் சத்துரு உன்னை பார்க்கும்போது ஒரு பெரிய படை இருக்கிறதை அவர் பார்ப்பார்கள். ஆமே, உனக்கு முன்பாக என் படை நிற்கும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் சத்துரு உனக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? அது அர்த்தம் அதுதானே, நீ வருதுக்கு முன்னவே அவன் என்ன பண்ணுவான்? துண்டகானம் துணியகானன்னு ஓடி போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது வசனம் படிங்க. புகை பறக்கடிக்கப்படுவது போல, புகை பறக்கடிக்கப்படுகிறது போல அவர்களை பறக்கடிப்பீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் பறக்கடிக்கிறதுங்க? சத்துரு. என்னிடம் இருக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்காய். எப்போ வசனம் படிச்சாலும் அது உனக்குன்னு படிக்கணும், சரியா? என்னிடம் இருக்கிற தேவன் அவர் என்ன செய்வார்? உன் சத்துருவை கிளீனா சொல்லுங்க, என்ன பண்ணுவாரு? பறக்கடிக்க பண்ணுவார். பறக்க அடிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேல இருந்து ஒரு பேப்பர் இப்படி விட்டுடுங்களேன், அந்த பேப்பர் எங்க போகும்னு அந்த பேப்பருக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மேல இருந்து பேப்பர் விட்டீங்கன்னா உனக்கும் தெரியாது எங்க விழுன்னு சொல்லி. ஆமென். ட்ரை பண்ணுங்க போயிட்டு. அல்லேலூயா. மேல இருந்து சின்ன ஒரு துண்டு பேப்பர் விட்டுட்டு கரெக்டா அங்க போய் விழணும்னு சொல்லுங்க, அது விழாது. ஆமென். அந்த பேப்பர் அங்க போய் விழணும். தெரியாது. அது ஆளுகை செய்யறது எது தெரியுமா? ஏர். ஆளுகை செய்யறது எது? காற்று. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? உன் சத்துரு உனக்கு முன்பாக எழும்பினால் அவன் என்ன பண்றாரா? பறக்கடிக்க செய்கிறார். அல்லேலூயா. பாவம், அவன் எங்க போய் விழுவான்னு அவனுக்கு தெரியாது, அவன் எங்க போய் விழுவான்னு உனக்கு தெரியாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது இதை எழுதுறாப்ல. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா எழுதுறாரு. என்ன தெரியுமா? கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சமூகத்திலும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினதுனால தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எழும்பினால் என் சத்துரு சிதறண்டு போவான். ஆமென். காட் பிளஸ் யூ. நீ எழும்பினால் என் சத்துரு சிதறண்டு போவான், சிதறண்டு போவான். என்னை பகைக்கிறவர்கள் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அவர்கள் புகையை போல பறக்கடிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உன் சத்துருவை அப்படியா செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசித்தால் மட்டும்தான், சும்மா உட்கார்ந்து ஆவாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாலாவது வசனம் படிங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கையிலுண்டு, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. யார் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள்? நீதிமான்கள். ஏன் நீதிமான் ஆனந்த சந்தோஷம் அடைவாங்க? தேவன் முன்பாக இருக்கிறதுனால உன் சத்துரு ஓடி போறான். சிதர் தேவன் முன் கர்த்தர் உன் முன்பாக எழும்பினால் சத்துரு என்ன ஆவான்? சிதறடைந்து போவான். உன்னை பகைக்கிறவர்கள் என்ன ஆவாங்க? முன்பாக ஓடி போறான். உன் முன்ன இருக்கிற அவர்கள் என்ன புகையை போல பறக்கடிக்கப்படுவார்கள். அப்ப நீ என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்துட்டாரு. நீ என்ன பண்ணணும் சொல்லுங்க? சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறணும். வாக்கு தத்தத்தில் நிலை நிற்கணும். இது 3 வாக்கு தத்தம். அல்லேலூயா. நீங்க வாக்கு தத்தத்துல நிலை நிற்கும் போது எப்போதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. சில சமயம் நீங்க எண்ணின காரியம் நேரிட்ட விஷயங்கள் நிறைவேறதோ இல்லையோ கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நான் சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா. அப்பதான் உண்மையான விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நன்றி சொல்கிறவன் விசுவாசி கிடையாது. பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாகவே அல்லேலூயா கர்த்தருக்கு நன்றி சொல்ற பாருங்க, அவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. அழகாக கடைசி அந்த 19 படிங்க ஐயா. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 18 19 இல்ல 17 சூப்பராகுதுங்க. இதெல்லாம் இதே செய்தியை கொடுக்கலாம்.
17, 18, 19 படிங்களேன். தேவனுடைய ரதங்கள் தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் சீனாய் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். அந்த இருக்கல் இருக்கிறா. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி உன்னதங்களுக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். துரோகிகளான மனுஷர்களுக்காக என்ன பெற்றுக்கொண்டாரா? வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் who daily bears our burden. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக கை தட்டலாம். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்காக கை தட்டலாம். ஆமென். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுது. படிங்க யாரன்னா பார்க்கலாம். ஆங்கிலத்தில் verse 19. என்னம்மா? நீங்க என்ன படிச்சீங்க? ஸ்தோத்திரம். Psalm 68:19. Praise be to the Lord, to God our Savior, who daily தினமும் டெய்லினா என்ன? தினமும் என்னாலும் இல்லையா? என்னாலும் எதை சுமக்கிறாரா? உன்னோட burden உன் சுமைகளை கர்த்தர் என்ன சொல்றாருங்க? சுமக்கிறார். தினமும் உன் சுமையை கர்த்தர் என்ன செய்றார்? சுமக்கிறார். Blessed be the Lord who daily beareth our burden. Hallelujah. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளன்னைக்கு இல்ல. Hallelujah. நீ இங்க இருக்கிறவரெல்லாம் உன் சுமையை கர்த்தர் சுமக்குகிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் நான் சுமத்து வச்சுட்டு வரேன் சர்ச்சுக்கு, நான் சுமந்து வச்சுட்டு வரேன், நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு வரேன். ஒருத்தர் சொன்னாங்க, இல்லையா எனக்கு கடமை இருக்கு, என் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன், இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு நான் சபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே நீ வயசாயிடுவே, கர்த்தர் வந்துடுவார் போயிடுவார். நீ சொன்ன காட்சி முடிஞ்சிடுச்சு, எபிசோடு க்ளோஸ். அல்லேலூயா. சீரியல் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்பவுமே உனக்கான காலம். ஆமென். கர்த்தர் இருக்கும்போது ஒப்புக்கொடு. ஏன்னா தினமும் உன் சுமையை அவர் சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. Praise be to the Lord, to God our Savior, who daily bears our burden. நம் சுமையை தினமும் சுமக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எனக்கு கொடுத்தா இன்னைக்கு சுமக்குவேன், நாளைக்கு சுமக்குவேன், நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாங்க, அவங்களது சுமக்குவேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோதான் மனுஷனால் முடியும், கர்த்தரால் அப்படி இல்லை. அல்லேலூயா. தினமும் உன் சுமையை சுமக்கிற நல்ல தேவன் அவர். தினமும் உன்னை குறித்து யோசிக்கிற நல்ல தேவன் அவர். அவருக்கு எவ்வளோ ரதங்கள் இருக்கிறதா? 1000 10,000. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சுமையை வைக்க அவர் ரதங்கள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை கொண்டு செல்ல அழகுபடுத்தின ரதங்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. 1 2 10,000 ரதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எண்ணினால் உன்னை ரதத்தில் உட்கார வச்சு கொண்டு போக வல்லமையுள்ள தேவ. அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பராக. 4ஆம் வசனம் படிங்க. விட முடியல எனக்கு. Sing to God. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க. வனாந்தரங்களில் ஏறி வருகிறவர்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள். வனாந்தரத்தில் ஏறு வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தம் பண்ணுங்க. அவருடைய நாமம் யெகோவா. அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். அவர் முன்பாக களி கூறுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு மேல என்ன வேணும்? உன் சத்ருவை, உன் பகையாளரை ஓடி போயிட்டாங்க. உன்னை இருக்கிறவங்க காற்றுல அடிச்சுன்னு போயிட்டாங்க. 3 விஷயம். செதறடைஞ்சிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, காற்றுல அடிச்சுன்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. 19 சொல்லுறாரு, தினமும் உன் பாரத்தை நான் சுமக்குவேன். இப்போ நீ என்ன செய்யணும்? 4ஆம் வசனத்து பிரகாரம் தேவனை பாட வேண்டும், நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். என்ன பண்ணுங்க?
வழியை ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. உனக்குரியவைகளை அவர் யோசிக்கும் போது அவருக்கானது நீ செய்யணும். அவருக்கானது என்ன தெரியுமா? இந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும், தேவ ராஜ்யம் கட்டணும். அதுக்கு வழியை நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருக்கான வழியை நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தம் பண்ணுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வழி. அல்லேலூயா. அவருக்கான வழி எப்படி ஆயத்தம் பண்ணுது? நீங்கள் சத்தியமாக இருந்தால், நீங்கள் உண்மையாக இருந்தால், உங்கள் உண்மை வழியை பிறர் பாராட்டி பின்தொடர்ந்து வருவார்கள். அதுவே வழி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தார் போட்டு ரோடு போட தேவையில்லை. நீ அவர் வழியில் நடந்தால் உன்னை பின்பற்றி வருகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியா இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. சாட்சிகளுக்கான நேரம். சாட்சி கொடுக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாய் சாட்சி கொடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இது 30ஆம் ஆண்டு கர்த்தர் கடக்க செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா. அதனால ஏன்னா சபை ரொம்ப முக்கியமானது. சபை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு இந்த ஆதார் கார்டு இருக்குது. இப்போ இந்த ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எல்லா விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஓல்டன் டேஸ் சர்ச் மிடிவல் ஏஜில் என்னென்னா சர்ச்சில் தான் உன்னோட ஹிஸ்ட்ரி இருக்கும். சர்ச்சில் தான் உன்னோட ஹிஸ்ட்ரி இருக்கும். கிறிஸ்தவர்களை குறித்து தெரிந்து கொள்ளணும், எங்கே போகணும்? சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சில் உன்னோட ஹிஸ்ட்ரி, குடும்ப ஹிஸ்ட்ரி எல்லாமே சர்ச்சில் என்ன பண்ணியிருப்பாங்க? எழுதி வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அப்படியாக தான் சர்ச்சு ஒரு ஹிஸ்ட்ரியாகவே உங்கள் குடும்பத்துக்கான ஒரு இடமாக அந்த காலத்தில் அவ்வளவு கனத்தையும் மரியாதையும் சபைக்காய் கொடுக்கப்பட்டதாய் இருந்தது. அல்லேலூயா. அதே போல தான் இந்த காலத்தில் சபையானது என்ன? சபை யார்? சபை ஆனது என்ன? சபை யார் என்று சொல்லி பார்க்கும்போது அல்லேலூயா, நம்ம வேத புஸ்தகத்திலே மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். தீர்க்கதரிசியில் ஒருவன் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். படிங்க. அதற்கு இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் அதை 19 படிச்சிட்டீங்க. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். உலகத்திலே நீ எது கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். உலகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்தில் எதை கட்ட அழுப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்த்தப்பட்டிருக்கும் என்றார். பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 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 அல்ல சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையில் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. தலைப்பு என்ன? I will build my church on you. ஆமென். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில் என் சபையை கட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சபை
நீங்க தான். சபை யாரு? நீங்க தான். அல்லேலூயா. பேதுரு மேல சபை கட்டுவாங்கல்ல, இல்ல சபையை கட்டி பேதுருக்கு எழுதி வைக்கிறாருன்னு சொல்லல, இல்ல பேதுருக்கு இருக்கிற நிலத்துல கட்டி, இப்போ நம்ம கொரியன் செய்கிறாங்களே அந்த மாதிரி, நீ நிலம் இருந்துட்டா உனக்கு சபை கட்டி தரேன்னு சொல்லிட்டு கொரியன்ஸ் மிஷினரி வராங்க. அப்படியும் கர்த்தர் சொல்லலை. அல்லேலூயா. பேதுருக்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் பேதுருக்கிட்ட கர்த்தர் ஒன்றை பார்த்து, கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்மேல் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. நான் உன்மேல் என்ன பண்ணுவேன்? சபையை கட்டுவேன். அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். உன்மேல் சபையை கர்த்தர் கட்டணும்னா நீ எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும் என்று சொல்லி பார்க்க வேண்டியது. சபைகளில் இரண்டு சபைகள் இருக்குது. ஒன்று லோக்கல் சர்ச், ஒன்று என்ன சர்ச்? லோக்கல் சர்ச். ஒன்று அஃபிஷியல் சர்ச். சூப்பர்யா, ஸ்தோத்திரம். ஒன்று லோக்கல் சர்ச், ஒன்று யூனிவர்சல் சர்ச். லோக்கல் சர்ச் என்றால் இது கட்டடம் இல்லையா? லோக்கல் சர்ச்னா என்ன? கட்டடம். அந்த பகுதியில் இருக்கிற சபைகள் என்ன? கட்டடம். யூனிவர்சல் சர்ச் என்று சொன்னால் நானும் நீயும். உலகம் முழுவதும் சபைகள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க மகளாம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் என்ன இருக்கு? சபைகள் இருக்கிறது. நானும் நீயும் யூனிவர்சல் சர்ச். ஒரு சபை என்றால் நீ. சபை என்றால் என்ன? நீ. நீ சபையா இருக்கணும், குடும்பமா இருக்கணும்னா ஒரு லோக்கல் சர்ச் வேணும். ஆமென். புரியுதுங்களா? சபை என்றால் யாரு? நீ. நீ சபையா இருக்கணும்னா, சபை என்றால் ஒண்ணு கிடையாது. சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள். சபை என்றால் என்ன? அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்றாலே அநேகரை கர்த்தர் அழைத்தாராமே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று இரண்டு மட்டும் கிடையாது, அநேகர் ஒன்றாய் இணைவது சபை. ஆமென். அப்ப அந்த சபையை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா கட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கட்டுறாருன்னா, முதல் சபையில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆத்மாவா கர்த்தர் என்ன செய்றாரு? கொண்டு வந்து ஒன்று சபை என்ன செய்றாரு? அவரு கட்டுகிற தேவனா இருக்கிறார். அழகாய் சொல்லுது இல்லையா? கர்த்தர் வீடை கட்டாராகில் கட்டுகிறவரின் பிரயாசமும் விருதாஸ். கர்த்தர் சபையை கட்டலைன்னா நாம் என்ன பிரயாசம் பட்டாலும் அந்த சபை நிறைவாய் மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் சபையை கட்டணும்னா அந்த செங்கல்கள் எப்படி இருக்கணும்? உறுதியான செங்கல்களா இருக்கணும், உறுதியான தூண்களா இருக்கணும், உறுதியான கூரையா இருக்கணும். அப்படி உறுதியாய் எல்லா சபைகளும் எல்லா செங்கல்களும் இருந்தால் மட்டுமே தான் அது ஒரு முழுமை அடைந்த சபையா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு செங்கல் மட்டும் எல்லாத்திலையும் முன்னே வந்து நான் பண்றேன்னு சொன்னா அது ஒரு நாள் அது பட்டு விழுந்துடும். ஏன்னா அந்த செங்கலுக்கு அப்பப்போ துணையா நிற்க வேற செங்கல்கள் வேணும், வேற தூண்கள் வேணும். ஒரு சபை என்றால் அநேகர் ஒன்றாய் இணைந்து வருகிறது தான் சபை. ஆமென். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே நான் உன்மேல் என்ன கட்டுவேன்? ஒரு சபையை கட்டுவேன். ஏன் கர்த்தர் பேதுருவை பார்த்து ஒரு சபையை கட்டுவேன் என்று சொன்னார்? நம் கதையை படிக்கிறோம். கர்த்தர் வந்து கேட்கிறார் பேதுருவை பார்த்து, என்னை என்னவென்று சொல்லுகிறார்கள் மக்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் பிரதியுத்தரமாக சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து கேட்கிறாருங்க? பேதுருவை. அங்க இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க, அங்க அநேகர் இருக்கிறாங்க. இந்த பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. பேதுருவின் கதை தெரியுமா? பேதுரு இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சவன். பேதுரு யார்? இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சவன். பயந்தாங்கோலி, நம்பர் 1 பயந்தாங்கோலி பேதுரு. அல்லேலூயா. எங்க என்னையும் இயேசு கிறிஸ்துக்குள் ஒருவன் என்று கண்டுபிடிச்சுவாங்களோ என்று சொல்லி, இவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலிச்சு பயந்து போனவன் பேதுரு. ஆமென். அல்லேலூயா. பயந்து போனவன் பேதுரு, எதற்கு உதவாதவன் பேதுரு. சும்மா வந்தாக்க, ஆண்டவரே உன்னை யாருன்னா கை வச்சா நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன், அப்பால போ சாத்தானே என்றாரு பேதுருவை பார்த்து. ஆண்டவரே உன்னை ஏதாச்சும் யாரா பண்ண வந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அப்பால போ சாத்தானே, பிடிக்காது உன்னை என்ன கர்த்தர் பார்த்து. ஏன் தெரியுமா? அவன் பந்தாக்கு எழும்பினவன், பேருக்கு சுத்துறவன், பயந்தாங்கொல்லி. இங்க அநேக பயந்தாங்கொல்லிங்க இருக்கிறோம். இங்க அநேக விஷயங்கள் வந்து மனித பார்வைக்கு செய்ய விரும்புகிறோம், பேதுருவை போல இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அந்த பேதுருவை தான் அழைத்தார்.
ஆமென். அந்த பேதுருவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டா. சில சமயம் நீ உதவாமல் இருக்கலாம், சில சமயம் உனக்கு இந்த தாளந்து இல்லாமல் இருக்கலாம், சில சமயம் நீ என்னால் பேச முடியல பாஸ்டர், என்னால் பாட முடியல மாஸ்டர், என்னால் முடியல பாஸ்டர், உன்னை தான் கர்த்தர் தெரிஞ்சுக்குவாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தாவீது பலசாலியோ, தாவீது பீமனோ, தாவீது ஹல்கோ கிடையாது. தாவீது சாதாரணமான ஒரு ஆட்டு மேய்க்கிறவன். அவனை கர்த்தர் உருவாக்கும்படியாக கோலியாத்தை கொடுத்தா, உருவாக்கும்படியாக ஹார்லிக்ஸ் பூஸ்டை கொடுக்கல, உருவாக்கும்படியாக நல்ல கஞ்சி சோறை கொடுக்கல. கர்த்தர் தாவீதை உருவாக்கும்படியாக கோலியாத்தை கொடுத்தார். யோசேப்பை ராஜாவாய் மாற்றும்படியாய் குழியை கொடுத்தார். இஸ்ரவேலை கானானுக்கு கொண்டு செல்லும்படியாக 400 வருஷம் நடக்க செய்தார். 400 வருஷம் அங்கே அடிமையா இருக்க செய்தார். பல போராட்டங்கள் மத்தியில கொண்டு வந்தார். சொன்ன உடனே டபக்கன் தூக்கி இது வைக்கல கர்த்தர். அல்லேலூயா. இவை எல்லாம் நீ சந்திச்சு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரே தவிர, நல்லா இருக்கிறவனை எல்லாம் கர்த்தர் கொஞ்சம் லேட்டா பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவனுக்கு திமிரு ஜாஸ்தி. ஆனா நமக்கிட்ட என்ன இருக்குன்னா, வேதனை அடைஞ்சவன், துன்பம் அடைஞ்சவன், தாழ்மையா இருக்கான் என்று சொல்லி உன்னை தெரிந்து கொள்கிற தேவனா இருக்கிறா. பேதுரு அதே போலத்தான். அவன் பயந்தான். அவனுக்குள்ள பெருமை இருந்தது, அவனுக்குள்ள பெரிய காரியங்கள் செய்வேன் என்ற ஒரு கௌரவம் இருந்தது, பொறாமை இருந்தது, பெருமை இருந்தது. அப்படியான பேதுருவை கர்த்தர் கண்டெடுத்து அவருக்கு சொல்லுறாரு, உண்மையில் என் சபையை கட்டுவேன். ஏன் சொன்னார்? இப்போ படிங்க அதே அதிகாரம். பேதுரு என்னன்னு சொல்றாரு இப்போ? சீமன் ரிப்ளைடு 16. சீமன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இல்ல பேதுரு என்னன்னு சொல்றாப்ல? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அல்லேலூயா. பாருங்க இங்க வித்தியாசத்தை. அங்க இருக்கிற அநேகர் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அல்லேலூயா. இங்க கொஞ்சம் தான் சொல்லிக்குது, நான் சொல்றேன். அங்க நீ கார்பெண்டர் யோசப்போட பையன் தானே. இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ எலியா, நீ எரேமியா, நீ யோவான் ஸ்நானகன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஜனம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஜனம் மாதிரி அங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் பேக்ல இருந்து சொல்லியிருப்பாங்க, ஏய் அவன் யோசப்போட பையன், கார்பெண்டர் தச்சனோட பையன். உனக்கு தெரியாதா? அதுதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னவே அந்த பிரெக்னென்ட் ஆயிட்டுச்சா மேரி. என்னதுங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னவே என்ன ஆயிட்டுச்சா மேரி? பிரெக்னென்ட் ஆயிடுச்சு மேரி. அந்த மேரி பையன், அந்த பையன் என்னது? நம்ம ஜனம் தான் ஐயா அந்த மோரி பையன் அவன். இப்படி எல்லாம் பேசிப்பாங்க. யாரு? இயேசுவை. அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஐயா அந்த மேரி பையன், அந்த கார்பெண்டர் ஐயா அவனுக்குறானுங்களே, அந்த யாக்கோபோட அண்ணனும் யானோ அவர் தான். அவர் என்ன சொல்லிக்கிறார், யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி. அப்படியெல்லாம் அவரை பரியாசம் பண்ணினவர்கள். அல்லேலூயா. ஆனால் பேதுரு மட்டும் கர்த்தரை தெரிந்து கொண்டான். பேதுரு மட்டும் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டான். பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே கர்த்தரோட பார்வை அந்த சத்தியத்தின் மேல் போனது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயம் கர்த்தர் நீ பேசுகிற வார்த்தையை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக, உன்னை தெரிந்து கொள்கிற தேவனாக, உன் வாயின் அறிக்கையை வைத்து கர்த்தர் உன்னை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். சில சமயம் நீ எந்த இடத்துல என்ன பேசுகிறாய், எதை சொல்லுகிறாய் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சில சமயம் கர்த்தர் நீ என்ன சொல்லுகிறாய். சில சமயம் நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம்னா மறுதலிச்சிடறோம். தெரியாம மறுதலிச்சிடுவோம். தெரியாம என்ன பண்ணுவோம்? மறுதலிச்சிடுவோம். நான் நேற்று ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போயிருந்தேன். அந்த வேலைக்கு போகும்போது என் கூட உணர்த்த வந்தான். அவன் என்னை பார்த்து கேட்டான், நீ இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறியான்னு கேட்டான். நான் கொஞ்சம் மறைவாக வைக்கிறேன். இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறியான்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு வெக்கம் ஆயிடுச்சு எப்படி இதை சொல்கிறதுன்னு சொல்லி. நான் இல்லை நான் என்ன பண்ணேன், இல்லை அந்த மாதிரி தான் சில சமயம் நம்ம கூட என்ன செய்யறோன்னா, நீங்கள் கிறிஸ்தவர்களா ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த வீட்டு ஓனர் யாரு ஹிந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்க கிறிஸ்தவர்களா என்று சொன்ன, இல்லைங்க நாங்க சும்மா இங்க அந்த சர்ச்சுக்கு அப்படி போயிட்டு நாங்க சோத்துறோம்ல, அல்லேலூயா, அதெல்லாம் பாஸ்டருங்களா எங்க வீட்டுக்கு, நோ 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 அல்லேலூயா அப்படி. ஏன்னா வீட்டுக்கோசரம் யாரை விட்டு கொடுக்கிறோம்? காம்ப்ரமைஸ். கர்த்தரை விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா.
சிலர் அவங்களோட செல்ஃப் மோட்டிவுக்காக, செல்ஃப் கிரேட்டிஃபிகேஷனுக்காக, செல்ஃப் பெருமைக்காக என்ன விட்டு கொடுக்குறது தெரியுமா? கர்த்தரை விட்டு கொடுக்குறாள். இல்லையா? ஆனா பேதுரு அப்படி பண்ணல. பேதுரு பகிரங்கமா சொல்றாப்ல, இயேசு கிறிஸ்து நீங்க யார் தெரியுமா? பிதாவாகிய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்ன உடனே கர்த்தருடைய பார்வை அந்த உண்மை பேசின பேதுரு மேல போனது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்னால் நீ சத்திய வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன்னு பார்த்துதான் உன்னை சபையா கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாரு, முதல்ல யாருக்கு தெரியுமா முதல் சான்ஸ் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு? யாருக்கு? சபைக்கு. யாருக்கு? சபைக்கு. சபைக்கு தான் முதல்ல எடுத்துக்கொள்ளப்படும். சபை யார்? இப்ப நீதான். அல்லேலூயா. நீங்க தான் என்ன? சபை. You cannot be a church alone. You are a church. நீங்க என்ன? சபை. சபை தனியா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை சபையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை சபையா இருந்தா தான் அது சபை. ஆமென். You cannot be alone. நீ தனிமையா இருக்க கூடாது. கர்த்தர் எப்படியாச்சும் ஒருத்தரை கொண்டு வருவார். கர்த்தர் ஆதாமை பார்த்து, நீ தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கொண்டு வந்தார். கர்த்தர் சபையை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ தனிமையா இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி உனக்கு ஏற்ற துணையை. அப்போ ஒரு சபை என்றால் உனக்கு ஒரு ஏற்ற துணை, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு அன்பு செலுத்திக் கொள்ள, பாராட்டிக் கொள்ள, உன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள தான் சபை. ஆமென். ஆமென். அப்ப அந்த சபையில் நீ சபையா இல்லைனா ப்ராப்ளம்ங்க. சபையில் என்னவா இருக்கணும்? சபையா இருக்கணும். என்னவா இருக்கணும்? சபையார். சபையில் நீ சபையா இருக்கிறனா நீ ஒன்றா இருக்கணும். அந்த வேரானது எங்க நிலைத்து இருக்கணும்? சபையில் நிலைத்து இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள அந்த வேரானது இருக்கணும். அது வளரும் போது பல பிரான்ச்சஸ் வரும். அந்த பல பிரான்ச்சஸ் தொடும். பல பிரான்ச்சஸ் மேல போகும். நீ பலரை சந்திப்பாய், பலரை பாப்பாய். ஐயோ எனக்கு இவங்க பிடிக்காது, இவங்க வேணாம், இவங்க பிடிக்காது, இவங்க வேணாம், அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீ சபை. நீ என்ன? சபை. இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்கள என்ன? நீ சபை. சபை வந்து அப்படி இருக்கக்கூடாது. சபை வந்து ஒன்றா இருக்கணும். கர்த்தர் யாரையும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. பலர் உன்னை மறுதலிப்பார்கள். அவங்க வேற. இங்க மறுதலிக்க கூடாது. இது சபை. அப்படி இருக்கிற உங்கள் மேல தான் கர்த்தர் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, படிங்க அந்த வசனத்தை. இப்ப இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, இது உலகம் இதை சொல்லி கொடுக்கறது இல்ல. உலகம் இது சொல்லி கொடுத்ததல்ல. பேதுருக்கு எந்த பைபிள் தியாலஜின்னு சொல்லி கொடுக்கல. பேதுருக்கு எந்த பைபிள் சொல்லி கொடுக்க பாஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஆவியானவர் பேதுருக்குள்ள பேசினார். அதுதான் கர்த்தர் சாட்சி சொல்றாரு. இது என்ன சொல்லி கொடுத்தது? மாம்சமும் ரத்தமும் சொல்லி கொடுக்கல. யார் சொல்லி கொடுத்தது? பரலோகத்திலிருந்து என் பிதா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சில சமயம் கர்த்தர் உன்னிடம் பேசுகிறார்னா அது மாம்சமும் ரத்தம் கிடையாது, அது பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னிடம் பேசுகிறது. ஆமென். அல்லேலூயா. நீ சபையில இருக்கிறாய், சபையில பேசுகிறாய் என்றால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு பேசக்கூடாது. சபையில இருக்கிற சபை நீ என்ன பேசக்கூடாது தெரியுமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு பேசக்கூடாது, ஆவியோடு பேசணும். ஆமென். ஆவியோட பேசணும். தேவ தகப்பனோடு கூட பேசணும். ஆவியோட அனுகிரகத்தோடு பேசணும். நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு பேசினா பிரச்சனைகள் உண்டாகும். ஆனா தகப்பனோட பேசி பாருங்களேன், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. அது சமாதானம் செய்யும், அது நடத்தி வரும். அநேக விஷயம் பிடிக்காத காரியங்கள் அது செதல் செய்து உன்னை செதுக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நிற்க வைக்கும் சபையாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. இப்ப கர்த்தர் சபை என்ன சொல்றார் படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கவனிங்க,
4 விஷயம் சொல்றேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார் கட்டுவாரா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. நீ தான் என் சபைன்னு கர்த்தர் சொல்லிடல. ஆமென். நீ தான் என் சபைன்னு கர்த்தர் சொல்லிடல. நீ ரட்சிப்பு அடைஞ்சிட்ட, நீ தான் சபைன்னு கர்த்தர் சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ ரட்சிப்பு அடைஞ்சிட்ட, நான் தான் பிதாவின் குமாரன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாங்க? ஆமென். பேதுரு அதானே சொன்னாப்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னாரா? சொன்ன பேதுருவுக்கு, பேதுரு சூப்பர் சொல்லிட்ட, நீ தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த சபை நீ தான் சொல்லல. கர்த்தர் பேதுரு பார்த்து சொல்றாரு, அந்த சபையின் மேல் நான் கட்டுவேன். He didn't give right to build a church. ஆமென். உனக்கு இஷ்டமான இருக்க சபை கிடையாது இது. நான் சொல்லுவேன், நீ இருக்க இஷ்டத்துக்கு கட்டிக்க சபை கிடையாது. இந்த சபையை கர்த்தர் தான் கட்டணும். அல்லேலூயா. எந்த சபையை? இந்த சபையை. எந்த சபையை? இந்த சபையை. இந்த சபையை. இந்த சபையை. உன்னை சொல்லுங்க, யார? உன்னை. என்ன? உன்னை யார் கட்டணும்? கர்த்தர். நீ பாட்டுக்கு கட்டின்னு போவாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பாட்டுன்னு கட்டின்னு போனா சபை கிடையாது அது. கர்த்தர் உன்னை கட்ட சொல்லணும். ஆமென். ஆண்டவரே, இந்த சபையை கட்டுங்க ஆண்டவரே. ஆமென். நான் சபையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு பிரியமானவனான சபையா இருக்கணும். கர்த்தர் தங்கி வாசம் செய்கிற சபையா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பேதுரு பார்த்து சொல்றாரு, நான் இந்த சபையை கட்டுவேன். அடுத்தது சொல்லுங்க, இந்த பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணாது? அதை மேற்கொள்வதில்லை. அதை என்ன பண்ணாதுங்க? மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. முதல் காரியம் கர்த்தர் சொல்றாரு, he promised to build his church. அந்த சபையை அவரே கட்டுவேன். அல்லேலூயா. அப்ப அவர் கட்டுறாருன்னா அந்த சபையின் ஃபவுண்டேஷன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. Don't think it's Peter. கொஞ்சம் பேர் சபை ரோமன் கேத்தலிக்ல நினைச்சுன்னு இருக்கிறாங்க, இது பேதுருவோட சபை. என்ன சபை? பேதுருவோட சபை. ஏன்னா it was said in the Bible saying on Peter's, பேதுருவே உன்மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அநேக தியாலஜிகள் அப்படியா இருக்கிறது. இது பேதுருவோட சபை, இது இவங்களோட சபை. ஏன்னா இவர் கட்டினாரு, பேதுரு கீழே இவங்க வந்தாங்க, பேதுரு அவங்க வந்தாங்க. கிடையாது, பேதுரு மேல கட்டல, பேதுரு சொன்ன சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு சொன்ன சத்தியம் என்ன? இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இவர் எந்த மனிதனோட குமாரன் கிடையாது, இவர் ஜீவனுள்ள தேவனோட குமாரன். மரியாளோட குமாரன் கிடையாது, யோசேப்போட குமாரன் கிடையாது. பேதுரு டிக்ளேர்ட் சேயிங், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அந்த சத்தியத்தின் மேல் சபை கட்டப்பட்டது. நீ அதை விசுவாசித்தால் நீ சபை. நீ என்ன விசுவாசிக்கணும்? கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அந்த குமாரன் எனக்காக கொடுக்கப்பட்டார், எனக்காக வந்தவர், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்து என் பாவங்களை கழுவினார், கழுவி என்னை சுத்திகரித்தார். நீ எதை எப்போ அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறாயோ நீ சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You are a church. Hallelujah. Church, this is not a church. Church is in you. And you cannot be only you. You have to be among the church. புரியுதா? நீ ஒண்டியா சபையா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சபையா இருக்கவே முடியாது. ஒண்டியா சபை நான் தான் தனியா வீட்டில் உட்காந்து மோஞ்சி லாசரஸோ இல்லை ஏதோ வச்சு போட்டுன்னு உட்காந்து, பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர், எங்கள் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல. இல்லை பாஸ்டர், நான் வீட்டில் வந்து கரெக்டாக 9:30 மணிக்கு மோன்சி வராரு, அவர் அப்படியே தோசை ஊற்றி, எதிரே கொஞ்சம் சட்டை எடுத்து மாடி. எங்கே பார்த்துனே? அது சபையா? அது ஆராதனையா? அது கர்த்தருக்கு கனமா? அது கர்த்தர் பிரியமாடுவாரா? இங்கே வரணும். சபைனா எங்கே வரணும்? சபைக்கு வரணும். சபை எங்கே வரணும்? சபைக்கு வரணும். சபைக்கு வந்து சபையில் உட்காந்து சபையில் ஆராதிச்சா தான் சபை. 30 வருஷம் சபை நடத்திருக்கிறோம், இன்னும் சபை தெரியல. போன பைபிள் ஸ்டடியில் தான் கேதேஷ்னா சொல்லி கொடுத்தேன். என்ன கேதேஷ்னா? என்ன பட்டணம்? அடைக்கப்பட்டணம். அடைக்கல பட்டணம். நாக்சியோல் என்றால் என்ன? வந்தவங்க சொல்லி நிற்கிறீங்க இல்லையா? நாக்சியோல் என்றால், நாக்சியோ என்றால் என்ன? பழனியா, நாக்சியோனா என்ன? உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும். கேதேஷ் என்றால் அடைக்கல பட்டணம். கவனமா பாருங்க. கேதேஷ் என்றால் என்ன? அடைக்கல பட்டணம். கொலைகாரனுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பாவிகளுக்கும்
அந்த நேரத்தில் இடம் இல்லை. அந்த இடத்துல காதேஷ் பர்னியான்ற ஒரு இடம் திறக்கப்பட்டது. அந்த இடம்தான் இந்த இடமாமே சொல்லுங்க பார்க்கலாம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு திறக்கப்பட்ட வாசல் சபை கேதேஷ் சபை. ஆமேன். இது நாக்சியோ என்ற ஒரு ஊர் கொரியாவில். அங்கேருந்து நமக்கு வந்து இதை கட்டும்படியாக பிளான் கொடுத்ததுனால அவங்களை அந்த ஊரை கனப்படுத்தும்படியாக நாக்சியோ, அதனால கேதேஷ் நாக்சியோ சர்ச். புரிஞ்சிச்சுங்களா? சோத்திரம் 30 வருஷம் கழிச்சு சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த சபையை கர்த்தர் கட்டுகிறார். அந்த சபையின் அடித்தளம் ஃபவுண்டேஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ சபையின் ஃபவுண்டேஷன், சபையை தேவன் கட்டுகிறதுனால இப்போ பேதுருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்யாது? மேற்கொள்வதில்லை, மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Death will never prevail. அல்லேலூயா. மரணம் உன்னை மேற்கொள்ளாது, பாதாளம் உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஏன் தெரியுமா? இந்த சபையை கர்த்தர் கட்டினார். இந்த சபையின் அடித்தளம் கர்த்தராய் இருக்கிறார். உனக்கான தலைவர் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை சபையாய் அங்கீகரித்ததுனாலே, கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டதுனாலே இந்த சபையை என்ன ஆகாது தெரியுமா? பாதாளம் உன்னை என்ன பண்ணாதீங்க? மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. You will never visit hell. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நரகத்தை என்ன பண்ண மாட்டீங்க? பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்? நீ கர்த்தரின் சபையாய் இருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சபை எதை பார்க்காது? பாதாளம். அல்லேலூயா. அது உன்னை மேற்கொள்ளாது. நீ அந்த இடத்துல போக மாட்டே. ஏன்? நீ கர்த்தரின் சபையா இருக்கிறாய். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஆசீர்வாதம் படிங்க. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தின் திறவுகோல் யார் கொடுக்கிறதுங்க? இயேசு கிறிஸ்து. யாருக்கு தராரு? பேதுருக்கு. பேதுருக்கு இல்ல ஐயா, அந்த சத்தியத்தை பேசுகிறவனுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருக்கு கொடுக்கல. பேதுரு சொன்ன சத்தியத்தை யார் பேசுகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன சத்தியம்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஐயா நீங்க சொல்லுங்க, நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம். சொல்லுங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அல்லேலூயா. இது சத்தியம். ஆமென். இது யாருன்னா, நீ யாரோட குமாரன்? தேவனுடைய குமாரன். இது சத்தியம். ஆமென். நீ மாம்சத்தினால் இரத்தத்தினால் பிறக்கல, தேவனால் பிறக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இது சத்தியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ மாம்சத்தினால் யோசேப்பும் மரியாவும் ஒன்றாய் இணைந்து உன்னை பெருக்கல, நீ பிறந்தது தேவ ஆவியினாலே. நீ தேவ குமாரனாய் இருக்கிறாய் என்ற விசுவாசம் எப்போது உன்னிடம் இருக்கிறதோ அப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. நரகம் என்ன பண்ணாது? உன்னை மேற்கொள்ளாது. தாவி என்ன தராராம்? பரலோகத்தின் திறவுகோல் யார் கொடுக்கப்பட்டது? அது விசுவாசிக்கிறவர்களுக்கு. எதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறீர்களோ அவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை அறிக்கை செய்யணும் நீங்க? இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அவருடைய குமாரன் எனக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்து, எனக்காய் மரித்து உயிரோடு எழும்பின கிறிஸ்து என்று எப்போது நீ விசுவாசித்து அறிக்கை செய்கிறாயோ உன்னை பாதாளம் மேற்கொள்ளாது. பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You will be owner. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You will own the key. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். You own the Lord who opens the door. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு திறக்கிற தேவன் உன் பட்சமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இருக்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்றார்? படிங்க. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்? நீ இங்க என்னென்ன பண்றியோ அது அங்கே போய் பண்ணிடுறாரா? என்ன அர்த்தம்? ஆத்துமாக்க. சரிங்க. சரியா? ஆங்கிலத்தில் படிக்கிறேன், எனக்கு கொஞ்சம். வாட் எவர் யூ பைண்ட் ஆன் அர்த், வாட் எவர் யூ பைண்ட் என்ன அர்த்தம்? கட்டுகிறாயோ, என்ன கட்டுகிறாயோ அது என்ன பண்ணுவீங்க? அங்க கர்த்தர் கட்டுகிறார் என்றால் கட்டுகிறவன் எவன்? அந்த பொருள் மேலேயோ அந்த விஷயத்தின் மேலேயோ அதிகாரம் உள்ளவன் என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். புரிஞ்சுச்சா? அப்ப நீ கர்த்தர் எதை கொடுக்கிறார்? உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க. என்ன கொடுக்கிறார் உனக்கு?
அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் தெரியுமா? கட்டும்படியான அதிகாரம், செயல்படுத்தும்படியான அதிகாரம். தேவ ராஜ்யத்தை கட்டும்படியான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சபைக்கு, சர்ச்சுக்கு. யாருக்கு? உனக்கு. இங்க கட்டணும், இங்க கட்டுனதை நீ அங்க கட்டுவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். What you sow here you will reap there. இங்க என்ன விதைக்கிறாய் அங்க நீ என்ன பண்ண போகிற? அறுவடை போகிற. அல்லேலூயா. God said நீ எதை இங்க கட்டுகிறாயோ, கர்த்தர் எதை கட்ட சொல்றாரு? சபையை கட்ட சொல்றாரு. எதை கட்ட சொல்றாரு? விசுவாசிகளை கட்ட சொல்றாரு. எதை கட்ட சொல்லுகிறாரு? தீர்மானத்தை எடுக்க சொல்றாரு. எப்படி தீர்மானம் எடுக்க சொல்றாரு? அவருக்குள்ள தீர்மானம் எடுக்க சொல்றாரு. God gives you authority. உனக்கு எதை கொடுக்கிறார்? அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? தூக்கம் வர்றவங்க கொஞ்சம் வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமா சொல்லுகிறேன். இவனுக்கு எதை கொடுக்கிறாருங்க? அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன அதிகாரம்? சபை கட்டுகிற அதிகாரம், சபை நடத்துகிற அதிகாரம், சபை உயர்த்துகிற அதிகாரம், சபை சொல்லுகிற அதிகாரம், அதிகாரத்தோட பேசுகிற அதிகாரம். யார் கொடுக்கப்பட்டது? உனக்கு. இங்க நீ கட்டினால் அங்க கட்டுவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது படிங்க. பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டு அவிழ்ப்பது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்ட அது அவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எதை கட்ட அவிழ்க்கணும்னா தேவையில்லாத விஷயங்கள் என்ன செய்யுங்க? நீங்க அவிழ்த்து விட்டுடுங்க. வேண்டாம் இதுக்கு. டு நாட். அல்லேலூயா. இதை லூஸ் பண்ணி விட்டுடுங்க. இது இருக்குதான பிரயோஜனம் இல்லை. ஆமென். நீங்க இங்க கட்டு அவிழ்க்கப்பட்டால் அது அங்கேயும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். அது உனக்கு சாதகமா வராதாங்க. அங்க போய் உன்னை குறித்து தப்பா யாரும் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்க அவுத்து விட்டுருக்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. God gives you the authority. ஆமென். அல்லேலூயா. அந்த சபையை கர்த்தர் கட்டுகிறார். அந்த சபையின் ஃபவுண்டேஷன் கர்த்தராக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா உனக்கு மேற்கோள். அல்லேலூயா. என்ன தராருங்க? திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு கட்டவும் கட்டை அவிழ்க்கவும் அதிகாரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சபையில ரொம்ப முக்கியமானவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க முக்கியமானவங்க. நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஐயா கிருபையா, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அல்லேலூயா. விஜயா ரொம்ப முக்கியமானவங்க. ரொம்ப முக்கியமானவங்க. பின்னால இருக்கிற ஆனந்த் ரொம்ப முக்கியமானவங்க. எனக்கு ஜெய்சன் ரொம்ப முக்கியமானவங்க. அருண் ரொம்ப முக்கியமானவங்க. ராஜு ஜானன் ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேர் சொல்லுன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அல்லேலூயா. நீங்க இல்லாம என்னால செய்ய முடியாதுங்க, ஓட முடியாதுங்க. இந்த சபை நடக்கணும்னா இந்த சபை சபையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை ஓடணும்னா சபையா இருந்தா தான் நான் ஓட முடியும். அல்லேலூயா. சபையில ஒரு செங்கல் இல்லைன்னா நான் அழுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு செங்கல் இல்லைன்னா நான் அழுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆத்மா விட்டா நான் அழுகிறேன். ஆத்மா வரலன்னா யோசிக்கிறேன். அல்லேலூயா. தூக்கம் வருதில்லை எனக்கு. ஏன்னா சபை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை, அந்த சபையை கட்டுறதுக்கு நான் சரியானவனாக, நம்ம சரியானவர்களாக இருக்கணும் தானே. அப்போ என்ன செய்யணும்? சபையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. டைம் கொடுக்குறீங்களா? ஒரு 5 நிமிஷம் சொல்லிடுறேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நீங்கள் என்ன டைம் கொடுக்குறது? அல்லேலூயா. சர்ச். சர்ச் என்றால் என்ன? அடுத்த பகுதிக்குது. அடுத்த பகுதி நான் அடுத்த இது 5 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சர்ச் என்றால் என்ன? சர்ச் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதன் காரியங்களை நான் அடுத்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிறேன். திருசபையின் தன்மைகள். திருசபையின் தன்மைகள் குறிச்சிக்கங்க. நான் அடுத்த வரேன். கிறிஸ்து சபை என்றால் என்ன? சபையின் தன்மைகள் என்றால் என்ன? யாவை என்று சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரம். தன்மை என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரம். ஒரு சர்ச் என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22-23 படிக்காத விடுங்க. சரியா? கிறிஸ்துவின் சரீரம். சபையின் தன்மை என்ன? ஆங்கிலத்தில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்ச். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்ச். முதல் பாயிண்ட், சபை கிறிஸ்துவின் சரீரம். எபேசியர் 1:22 அது மட்டும் படிங்க, எடுத்தீங்க நான் டக்குன்னு. எபேசியர் 1:22-23.
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்திருந்தார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சூப்பரா ஸ்டார்ட் பண்றார் இந்த வசனத்தை. படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பிருடைய நிறைவாகிய பியூட்டிஃபுல் காட் இல்லையா? எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய எல்லாவற்றையும். யார் எல்லாவற்றையும்? நீங்க என்ன? எல்லாவற்றாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எல்லாம் கொடுக்க. ஜீசஸ் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலாக மேலான தலையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரம். எபேசியர் 1:22-23. இரண்டாவது தேவனுடைய குடும்பம். இரண்டாவது என்ன? தேவனுடைய குடும்பம். அல்லேலூயா. குடும்பத்தை விட்டு யாருன்னா போலாமா? இங்க இருக்கிற குடும்பத்தை விட்டு போலாம் கோச்சுக்குன்னு. ஆனா சபையை விட்டு யாரும் என்ன பண்ண கூடாதுங்க? போக கூடாது. நீ போனீங்கன்னா கர்த்தரை விட்டு போகிற. தேவனுடைய சபையை விட்டு போகிறவர்கள் தேவத்தின் குடும்பத்தை விட்டு போகிறார்கள். வசனம் அதற்கு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தி 3:15 படிச்சிருங்க. டைம் கிருன்னு 5 நிமிஷம். தாமதியானில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும். அவருடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். யாரோட வீடுங்க? தேவனுடைய வீடு என்னவா இருக்குங்க? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். அப்ப சபை யாரு? என்ன? யாரோட வீடு? அவரோட குடும்பம். யாரோட பங்காளரா இருக்கிற? தேவனின் பங்காளர். தேவ குடும்பத்துல பங்காளர்களா இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சபை என்றால் என்ன? தேவனுடைய வீடு, குடும்பம். தேவனுடைய குடும்பம். இரண்டாவது காரியம் தேவனுடைய குடும்பம். மூன்றாவது தேவனுடைய ஆலயம். இது என்ன? இது தேவனுடைய ஆலயம். அதிகாரம் 1 எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22 படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22. ஆகையால் நீங்கள் இனி எண்ணி அறியிருக்கும் பரதேசிகளாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டோரமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். யாரு? சபை யாரு? நம்ம. அல்லேலூயா. 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 புரிஞ்சுங்களா? நீங்க யார் மேல கட்டப்பட்டீங்க? சத்தியத்தின் மேல கட்டப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்ப நீங்க என்னவா இருக்கீங்க? தேவனுடைய சபை, ஆலயமா இருக்கு. தேவனின் சபை. ஆமென். சர்ச் என்றால் என்ன? தேவனுடைய சபை. சர்ச் என்ற தேவனுடைய குடும்பம். சர்ச் என்ற தேவனுடைய சரீரம். நான்காவது கிறிஸ்துவின் ராஜ்யம். சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் ராஜ்யம். நான் ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன். கிங்டம் என்றால் என்ன என்று சொல்லி. அப்ப அங்க ஒருத்தர் பேசினாரு. வேர் இஸ் கிங்டம் ஆஃப் காட்னு கேட்டார். தேவனோட ராஜ்யம் எங்கன்னு கேட்டார். தேவனோட ராஜ்யம் எங்க? சொல்லுங்க எங்க? வேர் இஸ் தி கிங்டம் ஆஃப் காட்? வின்சி ஹெவன். கிங்டம் ஆஃப் காட் எங்க இருக்கு? ஜீவிதா பரலோகத்துல. இன்னஸ் யூ ஆர் தி கிங்டம் ஆஃப் காட். நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க தான் தேவனோட ராஜ்யம். அல்லேலூயா. உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க தான் ராஜ்யமே. நீங்க தான் அவ சம்பத்து. நீங்க தான் அவ ஆலயமே. நீங்க தான் அவ சரீரம். நீங்க தான் அவர் குடும்பம். நீங்க தான் அவர் ஆலயம். நீங்க தான் அவர் ராஜ்யம். ஆமென். ஆமென். ஐந்தாவது அல்லேலூயா. வெளுப்படி கிறிஸ்துவின் ஐந்தாவது நாள் சொல்லிட்டேனா? கிறிஸ்துவின் சரீரம், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய ஆலயம், கிறிஸ்துவின் ராஜ்யம். கொலோசியர் 1:13. ஐந்தாவது நீங்க என்ன? கிறிஸ்துவின் மனவாட்டி. நீங்க என்னவா இருக்கீங்க? கிறிஸ்துவின் மனவாட்டி. அப்போ சர்ச் என்றால் என்ன? நீ. சர்ச் என்றால் யாரு? நான். ஐ ஆம் த சர்ச் அண்ட் யூ ஆர்
தேவனுடைய சரீரம். நீ என்ன இருக்கிற? தேவனுடைய சரீரம். நீ தேவனுடைய குடும்பம், நீ தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய ராஜ்யம், நீ கிறிஸ்துவோடைய மனவாட்டி. அல்லேலூயா. எவ்வளவாய் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களும் பிரியமானவர்களும் ஆயிருக்கிறோம் நம்ம. கர்த்தர் உன்னை கொண்டுதான் ராஜ்யத்தை கட்டுகிறார். he asks never his angels. அவர் தூதர்களை கேட்கல, அவர் படைப்பை பார்க்கல, அவர் கட்ட மரத்தை தேடல, அவர் கட்ட மீன்களை கேட்கல. பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறார் உண்டாக்கினது, அவைகள் எல்லாம் நாடாத தேவன் சாதாரணமான நம்மை நாடுகிறார் என்று சொன்னால், நீ கர்த்தருடைய ராஜ்யமாய் இருக்கிறாய், கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறாய், கர்த்தருடைய குடும்பமாய் இருக்கிறாய், கர்த்தருக்கு பிரியமானவளாய் இருக்கிறாய். இந்த சபையை தான் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபைக்கு உண்மையாயிருங்க, உனக்கு உண்மையாயிருங்க. ஃபர்ஸ்ட் உன்னையே ஏமாற்றி கொள்ளாதீங்க. உனக்கு நீ ஒரு உண்மையான சபையா இருக்கணும். யூ மஸ்ன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப், யூ மஸ்ன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். உனக்கு நீ உண்மையா இருக்க கற்றுக்க. பேதுரு உண்மையா இருந்தான். கர்த்தர் கேட்ட உடனே பேதுரு சொன்னா என்ன சொன்ன தெரியுமா? நீ ஜீவனுடைய தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து. அவன் அறிக்கை செய்தான், உண்மை சத்தியத்தை அறிக்கை செய்தான், சத்தியத்தின் நிலை நின்றான் பேதுரு. அந்த சபையை மேல் கர்த்தர் சபையை கட்டுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வில் பில்ட் மை சர்ச் ஆன் யூ. கர்த்தர் அவர் சபையை யார் மேல கட்டுவா? உண்மையில கட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி எழும்பி நிற்கலாம், கண்களை மூடி எழும்பி நிற்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக, கர்த்தர் உங்களை பலன்படுத்துவாராக, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் உம் சபையின் பங்காளராக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் இந்த தயவு, எங்களுக்காய் இந்த கிருபை, சொத்து சுகம் இருந்தாலும் தகப்பனே என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலன்படுத்தும். ஆண்டவரே தகப்பனே உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 30 ஆண்டா இந்த சபையில எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களையும் தகப்பனே எங்களையும் மதிச்சு, எங்களையும் தேர்ந்தெடுத்து, எங்களையும் பார்த்து உன்மேல் என் சபையை கட்டுவேன். அதற்கு திராணியற்ற மனிதர்கள் நாங்க, அதற்கு திராணியற்ற பிள்ளைகள் நாங்க. ஆனாலும் உங்கள் தயவு, ஆனாலும் உங்க கிருபை கொண்டு உன்மேல் என் சபையை கட்டுவேன். நீதான் என் சபையாய் இருக்கிறாய். நீ சொல்லுகிற சத்தியம், நீ சொல்லுகிற விசுவாசம் ஒரு சபை என்று சொல்லி எங்களை இவ்வளவாய் நடத்தின கிருபைக்காக, எங்களை சேற்றின தயவுக்காக ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். இந்த 30 years, இந்த 20 years, இந்த 15 years நான் பிறந்த நாள் முதல் இந்த சபையில இருக்கிறேன் டாடி. நான் பிறந்ததுல இந்த சபையில வளர்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை இந்த சபையில தேர்ந்தெடுத்து இருக்கிறீர், இந்த சபையில என்னை முன் குறித்து இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சபைக்கு ஒரு காரணராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை, ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் மீண்டுமாய் கற்றும்படியாக, கர்த்தர் நீர் இவர்களை இன்னுமாய் கற்றும்படியாக, இன்னுமாய் பிரகாசமாக தேவ தேசத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாய் இருக்கிற சபையாய் இவர்களை உண்டாக்கி ஆசீர்வதிங்க. You will be light for this world. You will be salt for many. When they come unto you, they will listen to your word. நீ பேசுகிற வார்த்தை அவர்கள் கேட்கும்படியாக கர்த்தர் இந்த சபையை அபிஷேகிக்க போகிறார். உன்னை கர்த்தர் பலன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை ஆளுகை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீ சபையாய் ஒப்பு கொடுங்க. You are the place where God dwells. நீ தேவன் வாசம் செய்கிற பிள்ளையாக, தேவன் வாசம் செய்கிற சரீரமாக, ஆலயமாக, சரீரமாக, குடும்பமாக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருடைய குடும்பம் மகளே, நீ கர்த்தருடைய குடும்பம் மகனே, கர்த்தருடைய சரீரம். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா.
மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை 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 உமக்குதானே முழு உள்ளத்தோடு உமக்குதானே. ஆராதனை ஆராதனை உமக்குதானே முழு உள்ளத்தோடு உமக்குதானே. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். சொல்லுங்க, கிருபை மட்டும், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி, சொல்லுங்க, உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்ய, சொல்லுங்க, தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. என்னை நடத்தி வந்தவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். கிருபை மட்டும், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை 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 உமக்குதானே முழு உள்ளத்தோடு உமக்குதானே. ஆராதனை 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 உமக்குதானே முழு உள்ளத்தோடு உமக்குதானே. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். தயவு மட்டும், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைனா, உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா, உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க வாழ்க்கை வேஸ்ட். உங்க லைஃப், your saving life, everything that you watch. இந்த பூமி மேல சேர்க்கப்பட்ட எல்லாம் வீணாய் போயிட்டு. கர்த்தர் கிருபையை நாடுங்க, கர்த்தர் தயவை நாடுங்க, கர்த்தர் யார் என்று அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமான சபையாயிருங்க. சபை பாவமான காரியங்களை செய்யாது, சபை பாவமான விஷயங்களை செய்யாது, சபை பாவமான விஷயங்கள் இடம் கொடுக்காது. உன் சரீரம் தேவனுடைய சரீரமாய் இருக்கிறது. தேவனுடைய குடும்பமாய் நீ இருக்கிறாய். தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறாய். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரே. அந்த சரீரம் பாவம் செய்யலாமா? அந்த சரீரம் அக்கிரமம் செய்யலாமா? அந்த சரீரம் பாவமான காரியம் இடம் கொடுக்கலாமா? இன்றே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை மறுபடியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு மறுபடியும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை மறுரூபமாக்குங்க. ஆண்டவரே, எஸ்ரா காலத்தில் சபை அழைத்து, தேவன் எஸ்ராவை அழைத்து அந்த இடிந்து போன சபையை கட்டும்படியாக செய்யும் போது
அதற்கு எதிராய் நின்றவர்களை கர்த்தர் குழப்பம் பண்ணி அவர் இருதயத்தை மாற்றி கர்த்தர் சபையை கட்டும்படியாக எஸ்ராவுக்கு ஆணையிட்டது போல இதோ இந்த சபையை கட்டும்படியாக உன்னை கர்த்தர் கட்டும்படியாக உன்னை கர்த்தர் கட்டும்படியாக விரும்புகிறார். He wants you to be his church. He wants to be you a part of a church. ஒரு சபையில பங்கா இருக்கும்படியாக, சபையில ஒரு தூணா இருக்கும்படியாக, சபையில ஒரு காரியமா இருக்கும்படியாக. He doesn't want you to just come sit and go. Be part of the church. சபையில் ஒரு பங்காளராயிரு. வாலிப பிள்ளைகள் மத்தியில் பங்காளராயிரு. சகோதரர்கள் மத்தியில் பங்காளராயிரு. கர்த்தர் அப்படியாய்தான் உனக்கு சபையா உண்டாக்கினார். உனக்கான இருக்கிற நேரம் கிடையாது இது. கர்த்தருக்கான நேரத்தை கொடு. அப்படியான சபையை கர்த்தர் கட்டுகிறவராயிருக்கிறார். Peter was never alone. பேதுரு அதுக்கு பின்பு தனியா இல்ல. பேதுரு சென்ற இடமெல்லாம் சபையை கட்டினார். பேதுரு சென்ற இடையெல்லாம் சபையை உருவாக்கினார். பவுல் சென்ற இடமெல்லாம் சபையை உண்டாக்கினார். கர்த்தர் அவர்களை சபையாய் மாற்றினார்கள். கர்த்தர் சபையாய் அவரை உருவாக்கினார்கள். ஒரு சபையை கட்டுகிற அளவுக்கு கர்த்தர் பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எதை இங்க கட்டுகிறாயோ அதை நீ அங்க கட்டுகிறாய். எதை இங்க கட்ட அவிழ்க்கிறாயோ அதை நீ கட்ட அங்க அவிழ்க்கிற மகளாக உனக்கான அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ உன் வியாதியை இங்க கட்ட அவிழ்த்து விடு. உன் பாவங்களை இங்க கட்ட அவிழ்த்து விடு. Do not take that to the heaven. கர்த்தர் பாவங்களை கர்த்தர் விரும்பாத தேவனா இருக்கிறார். உன்னை கர்த்தர் சபையாய் விரும்புகிறார். You are his church. You are his family. கர்த்தர் உன்னை விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. Lord, I am your church. Lord, I am your church. Lord, I am your church. Amen. ஆண்டவரே, நான் உன் சபையா இருக்கிறேன். 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 என்னை கட்டும் என்று ஒப்புக்கொடுங்க. Everybody proclaim this. எல்லாரும் இந்த அறிக்கை செய்யுங்க. Lord, I am your church. நான் உன் சபையா இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கட்டும் ஆண்டவரே. நீர் என்னை கட்டும் ஆண்டவரே. நீர் இந்த சபையை கட்டும் ஆண்டவரே. நான் இதை கட்டக்கூடாது. கர்த்தர் இந்த சபையை கட்டணும். கர்த்தர் என்னை கட்டணும் என்று ஒப்புக்கொடுங்களே. You are his kingdom. You are his treasure. You are his family. You are his kingdom. கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாய் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை கொண்டுதான் பரலோகத்தை கட்டும்படியாக, பரலோகத்தை நிரப்பும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நடச்சும்படியாய் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இது முதல் இருந்தது போதும். இதுக்கு மேல இந்த சபை தான் எனக்கு எல்லாம். இந்த சபைக்கு நான் ஓடுவேன். இந்த சபைக்கு நான் வருவேன். இந்த சபைக்கு தூணா இருப்பேன். இந்த சபையில எனக்கு உயிர் கொடுப்பேன். இந்த சபைக்கு எல்லாவற்றையும் நான் செய்கிற சபையா என ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவை காட்டிலும் மேலானவைகள் எனக்கு எதுவும் இல்லை என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உன்னை விரும்புகிறார். இந்த உலகத்தின் செல்வத்தை காட்டிலும் மேலானது சபை. இந்த உலகத்தின் பொருட்களை சேமிப்பதை காட்டிலும் சபையில் சேமிப்பது ரொம்ப முக்கியமானது. தேவ ராஜ்யத்துக்கு கட்டுவது ரொம்ப முக்கியமானது. Try to build for the kingdom of God. கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டும்படியாய் விருப்பத்தை கொள்ளுங்க. கர்த்தர் சகலத்தையும் உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவனாக எல்லாம் உன்னை தேடி திருப்பி கொடுக்கப்படும். முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க. எல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். எல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். சபைக்காக ஓடுகிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And you are the church which runs for the church. You are the believer who moves the church. இந்த சபையை நடத்தணும். இந்த சபையை மூவ் பண்ணணும். இந்த சபையை கொண்டு செல்கிற ஆத்துமாக்கள் நீங்க எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதே போதும். இந்த நாட்கள் போதும். இவ்வளவு நாளா நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தது போதும். பற்றி எரியும்படியா எழுந்து கொள். பற்றி எரியும்படியா எழுந்து கொள். ஆண்டவரே, it's enough for me to roam around. You will never get a penny
penny from this world. You'll never get a penny from this world. இந்த உலகத்திலே ஒரு அண்ணா நீங்க கொண்டு போக மாட்டீங்க. All you will take is what you build for the kingdom. தேவ ராஜ்யத்துக்காக நீ எதை கட்டுகிறாயோ அதை தான் நீ கொண்டு செல்ல போகிறாயே தவிர நீ கட்டின செல்வாக்கும், நீ கட்டின வீடும், நீ கொண்ட பதவியோ, நீ கண்ட எல்லா காரியங்களும் இங்கெல்லாம் தூசியா இருக்க போகிறது. நீ பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவர் ராஜ்யம். அவர் ராஜ்யம் உன்னை கொண்டு செல்ல விரும்பு. ஆண்டவரே, நான் பரலோக வாசியா இருக்கணும், என்னோடு கூட அநேகரை கொண்டு செல்லணும், என்னை சபையாய் ஆசீர்வதிங்க. A church will take many to the kingdom of God, and you are the church God has destined today. கர்த்தர் உங்களை நிரப்பினவராக, உங்களை பலன் படிச்சவராக இருக்கிறார். இவர்களை அபிஷேகித்து ஆசீர்வதிங்க. அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கட்டும். மறுதளிக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. அவர் இருதயம் கருடா இருந்தாலும் மாற்றிட்டாங்க. சபைக்காக ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை உபயோகம் படுத்துங்க. தூணாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை உபயோகம் படுத்துங்க. இந்த சபையை விட்டு விலகி போகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் தொடுங்க ஆண்டவரே. வேற சபைக்கு போகிற ஆத்துமக்களை தொடுங்க ஆண்டவரே. அவர்களை கொண்டு வாங்க. ஞானஸ்தானம் எடுத்து குடும்பமாய் பங்களராய் இருந்து வேற சபைக்கு ஓடி போகிற ஆத்துமக்களை தொடுங்க இயேசுவின் நாமத்திலே. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, ஆசீர்வதித்து காட்சி கொள்ளுங்க. எல்லாம் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. For now the grace of God and the love of Jesus Christ and the sweet beautiful presence of the Holy Spirit be upon each and every one of you. God has blessed you. God has destined you. God has called you. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அவர் கிருபை, தயவு, அன்பு எப்போதும் உன்னை பின்பற்றுவதாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். God bless you. God bless